பேரூர் குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் ஆசியுரை அருளி சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வினை துவக்கி வைக்க உள்ளார்கள். குருமகா சன்னிதானங்களில் தாழ் பணிந்து அருளுரை வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம். பைங்குவளை கார்மலரால் சிங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் விண்ணும் மரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவிற்புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனமாதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழருளி வாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகர் பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். கொங்குவள நாட்டிலே கொலையும் புலையும் அழிந்ததாகிய சூழலை மாற்றி திருநீரும் கண்டிகையும் கங்கணமும் அடியாருடைய திருமேனியிலே திகழக்கூடிய வகையிலே இந்த சிரவையாதீனத்தை தோற்றுவித்த சிரவையாதீனம் ஆதி குருமுதல்வர் குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய 69வது குருபூஜை விழாவை சீரோடும் சிறப்போடும் நெறிப்படுத்தி வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்கும் கழுதகை தோழமைக்கும் உரிய சிரவையாதீனம் அடிகள் விருந்தை அவர்களே, இந்த நல்ல நிலையிலே அகில பாரத சன்னியாசி சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்து இந்த ஆண்டு முதற்கொண்டு துறவியர் பெருமக்களுக்கு சிறப்பான முறையிலே 4 நாள் பயிற்சி வகுப்புகளையும் இந்த வளாகத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய பொதுச் செயலாளர் சுவாமி வேதாந்தானந்தா அவர்களே, பொருளாளர் சிவராமானந்தா உள்ளிட்ட நிர்வாக குழுவினர்களே, இதிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களே, அன்பலம் சார்ந்த அன்னையர்களே, பண்பலம் சார்ந்த பெரியோர்களே, தெய்வநலம் சார்ந்த குழந்தைகளே, இன்று குருபூஜை விழாவையொட்டி சிறப்பான முறையிலே 2 சான்றோர் பெருமக்கள் நமக்கு உரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்றார்கள். சிவஞான பாரதியாக, சொல்லின் செல்வராக நம்முடைய ஆதீனங்களுடைய தொடர்பினை மேலும் மேலும் வளப்படுத்தி கொண்டு அவற்றினுடைய சிறப்பினை எல்லாம் சென்ற இடங்களிலே எல்லாம் வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய சிவஞான பாரதி ஆனந்தகிருஷ்ணன் அவர்களே, மதுரையில இருந்து இங்கே வந்து நமக்கு கருத்துரைகளை வழங்குவதோடு இணைய வழியாகவும் மேடைகளிலேயும் சிறப்பான செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய சிவதனுஷ் அவர்களே, அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நம்முடைய அடிகள் விருந்தை அவர்கள் இந்த ஆண்டு முதல் நல்ல ஒரு சீரிய அருட்பணியை தொடங்கி இருக்கின்றார்கள். ஒரு நாள் நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த குருபூஜை விழாவை 2 நாளாக அமைத்து இசையரங்கம், இயலரங்கம், நாட்டிய அரங்கம் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு வகையான அரங்கங்களை எல்லாம் வளப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போல இன்னொரு சிறப்பு, இதே திருவெண்பாவிலே நம்முடைய மணிவாசக பெருந்தகை சொல்லுவார், செங்கணவன்பால் தீபகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் வாழதாக கொங்குன் கருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்கின்ற அடிப்படையிலே சன்னிதானங்கள் ஒரு காலத்திலே பல இடங்களுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் உருவாக்கி அங்கே திருமணங்களை எல்லாம் நிறுவினார்கள். அத்தகைய சன்னிதானங்களுடைய திருவுருவ திருமேனியை இங்கே பல இடங்களிலே பல வீதிகள் வழியாக சின்னவேடம்பட்டியிலே தொடங்கி பல நகர்களை எல்லாம் கடந்து அவர்கள் அவதரித்ததாக இருக்கக்கூடிய சரவணம்பட்டி வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு நல்ல பணியை வைத்திருக்கின்றார்கள். அதனால என்ன நமக்கு ஒரு சிறப்பு என்றால், இந்த மாதிரி செல்லுகின்ற போது அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் இது யார் என்று கேட்பார்கள். அப்போ கேட்கும் போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஞானம் வரும்.
யானார் எனது உள்ளமார் ஞானங்களார் என்று சொல்லுவதைப் போல அவர்களுக்குள்ளேயும் இவங்க யாரு, இவங்க நமக்கு என்ன செய்ய போறாங்க, இவர்களுக்கு இந்த பகுதியில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையை குறிப்பாக அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல செயல்பாடாது அமைந்திருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது. அத்தகைய நல்ல நிகழ்வினையொட்டி இங்கே சான்றோர் பெருமக்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். நம்முடைய இந்த துறவியர் பெருமக்கள் பல்வேறு வகையான சிந்தனைகளை, இந்திய தத்துவ ஞானம் என்பது ஒரு குறிப்பிட்ட கொள்கையை உடையதல்ல. அங்கே கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையிலே இருந்து இறைவன் ஒரே ஒரு பொருள் தான் இருக்கிறது, 2 பொருள் தான் இருக்கின்றது, 6 பொருள்கள் இருக்கின்றன, 3 பொருள்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய வகையிலே பல்வேறு வகையாக இருக்கக்கூடிய கொள்கைகள், புறச்சமயங்கள், புறப்புறச் சமயங்கள், அகச்சமயங்கள், அகப்புறச் சமயங்கள், தரிசனங்கள், இப்படி பல்வேறு வகையாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான சிந்தனைகளையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் நாம் துறவிகளான போது நாம் எந்தெந்த சமயம் என்னென்ன வகையிலே இருக்கிறது என்பதை பற்றி நாம் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த வாய்ப்பினை நமக்கு இங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். நம்முடைய அகில பாரத சன்னியாசிகள் சங்கத்தினுடைய சார்பாக இது போன்று இருக்கக்கூடிய பயிற்சிகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக நாம் அறிவுறுத்தி வருகின்றோம். ஏனென்றால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய துறவிகள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை கூடியிருந்து சிந்திக்கின்றார்கள். ஆனால் அங்கே என்ன அவர்களுடைய நடைமுறை என்று சொன்னால், அங்கே வீரசைவம் என்று சொல்லக்கூடிய லிங்காயுதம் அங்கே அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி பைரவரை வழிபடக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பாசுவதம் என்று சொல்லக்கூடிய பைரவ வழிபாடு அங்கே இருக்கின்றது. இதை தவிர பல்வேறு வகையான சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு இருக்கின்றது. அதனால் அந்த மேடையில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், எதை பற்றியும் சொல்ல மாட்டாங்க. அந்த இவர்களுடைய சடுதளத்தை பற்றியோ அல்லது ஒரு பொருளாக இருக்கக்கூடிய அத்வைதத்தை பற்றியோ அல்லது துவைதம், அங்கே மத்துவருடைய துவைதம் அங்கே இருக்கின்றது, அந்த துவைதத்தை பற்றியோ யாரும் அந்த மேடையில் பேச மாட்டாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அரங்கில் அவங்கெல்லாம் நிறைய அவங்க துறவிகள் பேரமைப்பாக இருக்கின்றது. அங்கே 300-400 பேர் ஒரு துறவிகள் எல்லாம் வந்து கூடுவார்கள். அங்கே கூடி நம்ம ஊட்டியிலையும் கூட நிறைய நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் 300 பேர் அங்கே ஒரு வார காலம் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் பொதுமையாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லுவார்கள். ஒவ்வொரு மாநில அரசு இருக்கிறதோ, மத்திய அரசு இருக்கும். மத்திய அரசிலே பல்வேறு வகையான துறைகள் இருக்கும். அது விண்வெளித்துறையிலே இருந்து, பொருளாதாரத்துறையிலே இருந்து, காதி கிராமம், இது போன்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நிகழ்வுகளில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் சாதாரண நாட்கள் இல்லை, விண்வெளித்துறையில இருந்து சிறந்த பெருமக்களை எல்லாம் அழைத்து அங்கே வந்து அவர்களுக்கு அதை பற்றி கருத்துரைகள் சொல்வார்கள். இங்கே பட விளக்கங்களின் மூலமாகவும் மற்றும் இருக்கக்கூடிய வகையில சொல்லுவார்கள். அதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த துறவிகள்லாம் அவங்க பகுதிகளுக்கு சென்று அந்த அரசினுடைய நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்தார்கள். அந்த காலத்திலேயே ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சூரிய மின்சாரத்தை பற்றியதாக இருக்கக்கூடிய விழிப்புணர்வினை கொண்டு சேர்த்தார்கள். சுய உதவிக்குழு போன்று இருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி சிந்தைகளை சொற்றார்கள். அதனால கர்நாடகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த துறவிகள் எப்படி வழிகாட்டுகின்றார்களோ அப்படி செல்லக்கூடிய அளவுக்கு அமைத்திருக்கின்றார்கள். அது மாதிரி இருக்கக்கூடிய வகையில் ஒரு அமைப்பினை நாமும் நம்முடைய அகில பாரத சன்னியாசி சங்கத்தின் மூலமாக கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி சேர்ப்பதனால நம்முடைய துறவிகள் ஆன்மீகத்தில், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கொள்கை இருக்கும். ஒரு சிலர் சைவ சித்தாந்தத்தை கடைபிடிப்பாங்க, ஒரு சிலர் வேதாந்தமாக இருப்பாங்க, ஒரு சிலர் விசிஷ்டாத்வைதமாக இருப்பாங்க, இன்னொரு சிலர் மத்துவராக இருப்பாங்க. அவர்களுக்கு மற்றொரு கொள்கை என்று சொல்லக்கூடியதை உள்வாங்கிக் கொள்வதற்கு தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு மேலே அவர்கள் உள்வாங்கிக் கொள்வதற்குண்டான வகையில் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதை கூடுதலாக வரக்கூடிய காலங்களிலே இது போன்று இருக்கக்கூடிய வகையில் மக்கள் சார்ந்ததாக, ஏன்னா அதான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த காலத்தில் செஞ்சார்கள். மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு சேர்த்தார்கள். எங்கே பஞ்சம் இருந்ததோ, பஞ்சம் இருந்த இடத்துல அங்கே போய் இறைவனத்திலே படிக்காசு கேட்டு பஞ்சம் போக்கினார்கள். 60 இண்டி இடங்களிலே போய் அந்த 60 இண்டியவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார்கள். மன்னன் தவறான வழியிலே சென்றபோது இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் என்கின்ற அடிப்படையிலே அவர்களை நல்ல நெறியிலே கொண்டு சேர்த்தார்கள். இப்படி பல நிலையில் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த வழியிலே நம்முடைய இந்த துறவிகள் அகில பாரத சன்னியாசிகள் சங்கமும் வரக்கூடிய காலங்களில் இது போன்று இருக்கக்கூடிய இந்த பணிகளை செமையான முறையிலே செய்ய வேண்டும். இந்த 4 நாள் பயிற்சியிலே கலந்து கொண்ட துறவியர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதை நல்ல முறையிலே நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேதாந்தானந்த சுவாமிகள் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நல்ல இந்த நிகழ்விலே சன்னிதானங்களுடைய சிறப்புகளை பற்றியும் ஆன்மீக